வணக்கம் நண்பர்களே. 2025 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனோடு சேர்த்து சஞ்சாரம் செய்து வராங்க. ராசியில சனியோடைய சேர்க்கை இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில சனி வக்ரகதியும் அடைகிறாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் இந்த மாதம் ராசிக்கு ஒரு கலவையான நிலைகளில் அமைஞ்சிருக்கிறதுனால மீன ராசிக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும். மன ரீதியாகவே கொஞ்சம் சஞ்சலத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஆனால் சில நேரங்கள் உங்களே அறியாமல் எதுலையுமே விருப்பமற்ற நிலையில் செயல்படுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஸோ மனநிலையில ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் காரியங்கள் உங்களை அறியாமல் கோவப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க கம்முன்னு இருக்காம ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை டென்ஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால தவிர்க்க முடியாத கோபத்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு அடிக்கடி சில மன சஞ்சலங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆகையால மீன ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றதே நல்லது. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை. பேச்சுவார்த்தைகள் சில சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும். என்னன்னா என்னையா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று செய்யங்கிற மாதிரியே சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும். இதனால பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமான நிலைகளை தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். ஆகையினால பேச்சுவார்த்தைகளை நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சில முடிக்க முடியாத சவால் நிறைந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட்டு வருவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு. மாதத்தின் முற்பகுதியில் சின்ன சின்ன நிலை குறைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் சொத்து சுகங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த விஷயங்களை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய திறன் என்பது உருவாகும். பொதுவாக சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள்ல ஒரு சில நன்மை தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகள் இருக்கு. பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பூர்த்தியாயிட்டு தான் இருக்கும். பட் அதே நேரம் பொருளாதார வகையில தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படின்னு கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனிகளும் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த ஏழு காலகட்டங்கள்ல எல்லாருக்குமே பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். அது இந்த மாதத்துல நமக்கு இந்த பொருளாதார நிலைகள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுத்தி வருது. அதனால பொருளாதார விஷயங்கள் காரியங்கள்ல கொஞ்சம் நிதானித்து செயல்படுறதுனால குறிப்பா இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மீனராசிக்காரங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. இது சார்ந்த வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறதே நல்லது. வரவு செலவுகள் அப்படிங்கிறது ஈக்குவலா தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில பொருள் வரவுகள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். பட் அதே நேரம் வரவுகள் வந்த இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி எப்படி போகும்னே புரியாது. ஸோ வரவு செலவு விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சமாளிக்கலாம். ஆனால் அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள்ல சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளி இடங்களில் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க. மற்றவங்க கொஞ்சம் மனுஷனியான நிலைகளை செயல்பட்டு வரும் செய்வாங்க. அதனால மீன ராசிக்காரங்க இந்த வெளி விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் இயல்பான நிலைகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான நிலைகள் இருக்கு. பொதுவாகவே ஆன்மீக விஷயங்கள நாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. மீனராசிக்காரங்க நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சலையும் எரிச்சல் தரக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால கடவுள் மேல சின்ன சின்ன கோபத்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். ஆனா மீனராசியை பொறுத்த வரைக்கும் திட்டாவது கடவுளை நினைத்து இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. ஸோ அப்படி ஆன்மீக விஷயங்கள்ல சின்ன சின்ன ஈடுபாடுகளை அவங்க காட்டிட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் பெரிய அளவுல இந்த மாதம் கை கொடுக்கறது இல்லை. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பிரயாணங்கள் வகையில தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனா பிரயாணங்கள் வகையில மனதிற்கு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது போகக்கூடிய நிலை இருக்கு. அதனால இந்த விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுக்கிறது நல்லது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் மீன ராசிக்காரங்க அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். பதறிய காரியம் செதறி போகும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதே நேரம் விடாமுயற்சியோடு காரியங்கள் ஈடுபட்டு அதற்குண்டான நன்மைகளும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான நிலைகள் தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ள அனுசரிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். குடும்ப விஷயங்கள் காரியங்களும் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் கூடுதலாகவே ஏற்படும். கட்டாயத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நிதானித்து சிந்தித்து செயல்பட்டுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கங்க. பொதுவாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. குடும்ப உறவுகள் வகையில கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலை சந்தர்ப்பம் அந்த மாதிரி கொஞ்சம் மனுஷிச்சு போய்க்கிறது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான வகையில் தான் இருக்கு. நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஏட்டி போட்டியான சமாச்சாரங்கள் அதிகமாக தான் இருக்கும்.
போல பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்களும் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிதானம் தேவை. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக அமைஞ்சிட்டு இருக்கு. மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அனுசரணையான நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. பொதுவாக உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும். கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. பெரிய அளவில் சங்கடங்கள் கிடையாது. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையின் வகைகளை தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். உறவு முறைகளுக்குள்ள அந்யோன்யத்தன்மையை எதிர்பார்க்கலாம். பட் விஷயங்கள் காரியங்கள் வகையில தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். காதலர்கள் வெளியிடங்களுக்கு போக மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளும் முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் அடம்பிடிக்க செய்வாங்க. இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்திய சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்களோடு சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கங்க. மற்றபடி கல்வி வித்தைகள் சாதகமான அமைப்புகளின் மூலம் உங்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளை தான் இருக்கு. குறிப்பாக இவங்க வகையில் நிறைய கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிற இந்த மாதம் இருக்கும். சப்போர்ட் பண்ணவங்களே அப்போஸ் பண்ணுவாங்க, அப்போஸ் பண்ணவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போ எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் பெருபடுத்தாமல் இருப்பது நல்லது. ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமல் செயல்பட்டுக்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் மீனராசிக்காரங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குறிப்பாக தலைப்பகுதிகள் மற்றும் இடுப்பு பகுதிகள் வரக்கூடிய சங்கடங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் இந்த உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கு. வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையிலும் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே அமையும். வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். என்னதான் சிறப்பாக வேலை செஞ்சாலும் அதனுடைய பலன்கள் கிடைக்காம சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம். ஸோ வேலை செய்யக்கூடியவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வரணும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற அதிகரிக்கலாம். சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கு. சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் பட் இருந்தாலுமே அனுசரித்து போய்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான நிலைகளை தான் செயல்பட்டு வருது. ஸோ ஓவரால் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விஷயங்கள் காரியங்கள் வகையில சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதை காட்டிலும் சுமூகமாக நடைபெறுதா இல்லை சங்கடத்தோடு நடைபெறுதா அப்படிங்கறதான் அதிகமா பார்க்க வேண்டியதாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சங்கடம் வளராமல் பார்த்துக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.